குட் மார்னிங். நான் பாட்டுக்கு சோலோ வ்ளாக் பண்ணுறேன்ட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் எப்படி எல்லாத்தையும் செட் பண்ணுறேன்னு நினச்சாலே காண்டாவது. ஆக்சுவலி இவர் தான் என்னோடய கோ-வ்ளாகர். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண இவன் எங்கே நிற்க வைக்கிறது? இங்கே நிற்க வச்சா நேராக நிற்காது, கீழே தான் நிற்க வைக்கணும். இப்போ என்னோடய பூரா மென்டல் பீஸுமே இந்த ஒரு ட்ரைபாடை நம்பி மட்டும்தான் இருக்குது. ட்ரைபாடு மட்டும் சொதப்பிச்சு ஓகே. அக்கார்டிங் டு சோலோ வ்ளாக் இப்போ எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் போய் ஒரு டீ குடிச்சிடலான் இருக்கேன். பேசாமல் அவனுக்காச்சும் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? நீ காலங்காத்தாலும் நான் போட பிறக்கிறது வேணாம், எவனாச்சும் வருவான்னு வெயிட் பண்ணிருக்காதீங்க. எங்கேயாச்சும் போகணுன்னா வண்டி எடுத்து நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. அப்படி தான் நானும் வந்தேன். ட்ரைபாட் கரெக்டாக நின்றுச்சு, கிளம்பலாம். பலவாட்டி வந்த ரூட்டு தான். ஆக்சுவலி இப்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டேன். கூட மேப்பை பார்க்குறதுக்கு ஆளும் இல்லை, குத்தி பார்க்குறதுக்கு கேபிளும் இல்லை, இதெல்லாம் விளாகே இல்லை. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. ஹாய், நம்ம வண்டிக்கு யாரோ வந்திருக்காங்க. என்னம்மா பார்க்குற? இந்த பக்கம் மூடிதான் இருக்குது. ப்ரோ, ப்ரோவா சிஸ்டரா அதுவும் தெரியல. ப்ரோ, ஏன்னா தனியாக போகிறதுக்கு போர் அடிக்குது, பேசாமல் இந்த குரங்கி தூக்கி வண்டியில் போட்டு போயிடலாமான். மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிளிக்கிய இல்ல பறவை பண்ணி இது கூட நான் பேசுறேன். என்னடா பாக்குற? ப்ரோ ப்ரோ சொல்ல வரீங்களா? போலாம். இல்ல ப்ரோ, நான் இன்ட்ரெஸ்டிங். சரி, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், அதுக்குள்ளே யோசிச்சு வைங்க. ஓகே ப்ரோ. ஸோ இந்த பக்கம்தான் வியூ பாயிண்ட்டு. நீங்கள் எப்போலாம் வந்தாலும் இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டுவேன். ஏன் நிப்பாட்டுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. இந்த வியூ பார்க்குறதுக்காகவான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும், அப்புறம் சோலோ வ்ளாக் என்ன பேசுறதுனே தெரியல, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கு. நான் யோசிச்சியா போலாமா? இல்ல ப்ரோ, நான் வரல ப்ரோ. உள்ள யார் இல்லை ஜி? நீலாம் மென்டலடா நீங்க. இவங்கிட்டலாம் செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல, செவுத்த பார்த்து பேசுற மாதிரி. இவங்க மண்டையில எதுவுமே ஏறாது. குரங்கு கூட மதிக்க மாட்டேங்குது. சங்கீத ஸ்வரங்கள் ஏழி கணக்கா இன்றும் கேட்டா எந்த மயக்கம் குரங்கே பார்த்துட்டு நைட் இருக்கீங்க நிற்கிறீங்க. ப்ரோ பாய், இவ்வளோதான் ப்ரோ, பாய், போயிட்டு வரேன், டாட்டா. ஆல்ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குரங்கு அப்படியே நான் கூப்பிட்டு போக போகிறேன். வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னு இறங்கிடுச்சு போகிறோம் போக்கு. எனக்கு இங்கே வரும்போது தான் தோணும், ஒரு குரங்கியாச்சும் அப்படியே பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். எதுவும் சிக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், சொல்லியிருந்தேன், எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. சும்மா இங்கே வந்தேன், டீ குடிச்சிட்டு போக போகிறேன், அவ்வளோதான் கண்டென்ட்டு. திடீர்னு ஏன் சோலோ வ்ளாக் பண்ணுறேன், என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, டிப்ரெஷன் தான். வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இருக்கும்போது சரி எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு பார்த்தா எவனும் வரல. அதனால தான் எவனும் வந்தாலும் வரலாம் பரவாயில்ல, நானே போகிறேன்டான்னு கிளம்பிட்டேன். டீ குடிச்சிட்டே பேசலாம். ஓகே, வந்தாச்சு.
ஆனால் வீட்டில் டீ போட்டால் கூட இவ்வளோ டேஸ்ட் வராது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு டீ குடிச்சாலே நல்லா இருக்குது. வச்சுட்டு நிற்கிறது கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. ப்ரோ ஒன்றும் இல்லை, வீடியோ மட்டும் எடுத்து தரீங்களா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷ் மாதிரி பேசுகிறேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவல்யூஷன் மாதிரி. இதே ரோட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூட்டியில் வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ஸ்டெப்பும் C10 வந்துட்டுருந்தோம். பட் அது ஒரு அருமையான வண்டி. அப்போலாம் நான் வர்றது வீட்டுக்கே தெரியாது. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், வீட்டுக்கு தெரியாது, வேறு விஷயம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அப்போலாம் வர்றது வீட்டுக்கே தெரியாது. சும்மா அங்கே போகிறேன் இங்கே போகிறோம் பக்கத்தில் போகிறோன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டு வண்டிக்கு 60 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ தான் பெட்ரோல் போடுவோம். வண்டிக்கு கீழே இறங்கிடும், அவ்வளோ மைலேஜ் தரும். அங்கே வந்துட்டு இங்கே எப்படியே டீயை சாப்பிட்டு அப்படியே சரி டீ குடிச்சிட்டு அப்படியே அந்த சைடு போவோம். அந்த சைடு போயிட்டு ஏன் போகிறோன்னு எங்களுக்கும் தெரியாது, எதுக்கு திரும்பி போகிறோன்னு தெரியாது. போயிட்டு திரும்பி வந்துடுவோம். அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். முதல்ல கூப்பிட்டாப்ப எல்லாம் வருவானுங்க. இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டான், ஹாஸ்டலுக்கு போயிட்டான், காண்டு தான் தனியாக வந்தேன். கடைசியில் பில்லாரம் மாதிரி குழம்பு விட்டீங்க. ஆனால் மிளகா வச்சிருக்கானா? சரி, ஊருக்கு போனால் எப்படி கொடுக்குன்னு தெரில. சரி, நல்ல மனுஷன், வீடியோலாம் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு ஒரு பஜ்ஜி வாங்கியாச்சு, அவர் அப்படியே கிளம்பிட்டார். ஆக்சுவலி இங்கே வந்து பஜ்ஜி செம்மையாக இருக்கும். மிளகா பஜ்ஜி நல்லாயிருக்கும், மிளகா பஜ்ஜி இல்லைன்ட்டுங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பு. அது டீ சாப்பிட்டே பஜ்ஜி சாப்பிட்ருக்கணும். வீடியோலாம் எடுக்கிறதால ரோடு முடியல. அதுக்கப்புறம் அவ்வளோதான், கிளம்ப வேண்டியும். சாப்பாட்டில் கையை வச்சா அவனுக்கு எப்படித்தான் தெரியும்னு தெரியல, வரட்டா வந்துடுது. பார்த்தா எப்படி திங்கிறது நாங்கள் அப்புறம் என்ன கத்திரிக்காய் திங்குது? என்னங்க பாவக்காய் திங்குது? பாவக்காய் கத்திரிக்காய் தின்னுட்டு தெரியுது. நீயா தின்னு எல்லாத்தையும். டேய், இதுக்கு என்னடா பேர் வச்சிருக்கீங்க? ஜிம்மிப்பா, குப்பத்தொட்டின்னு பேர் வைங்கடா. எல்லாத்தையும் போட்டு தின்னுட்டு இருக்குது. காலையிலேருந்து எங்கே போனாலும் அந்த குரங்கு கடுப்பேற்றிட்டே இருக்குது. ஆக்சுவலி இப்போ அந்த ப்ரோவை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். அவர் இருந்த வரைக்கும் கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அவரும் போயிட்டாரு. நான் இன்னொரு பஜ்ஜி வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பசிக்குது. அதுக்கப்புறம் எந்த குரங்கும் தான் கொடுக்குறதா இல்லை. இன்னைக்கு ஒன்றும் நல்லா காலையிலேருந்து டீயும் நல்லாயிருக்கு, பஜ்ஜியும் நல்லாயிருக்கு. அப்படியே கிளம்புறது தான். அவ்வளோதான், முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் சோலோ விளாகிங் தான். ஜாலியாக தான் இருக்குது. ஆமாம், இங்கே ஒருத்தன் தனியாக வரும்போது எல்லோரும் பேராக போனால் கொஞ்சம் கடுப்பாக தான் செய்யும். என்ன பண்ணுறது, சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே போகிறாங்க. இந்த வழியா எவனாவது போவானா? நீ சொல்லி தொலைஞ்சிக்கலாமல. எவனாவது ஒரு வண்டி சிக்கிக்குதா இந்த ஒரு 2 மாசத்துல? நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். 60 இந்த குரங்கு ரியாக்ஷன்லாம் கொடுக்குதுங்க. சட்டையை மாற்றிட்டேன்னு கேட்காதீங்க. வெள்ளை சட்டை நாரிடுச்சு, பேக்கப் ஒரு சட்டை வச்சுருந்தேன், அதான் மாற்றிட்டேன். நீங்கள்னா பாருங்கள். ஹாய் ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ப்ரோ, நீனா அவளை மறக்கல தானே? ஆமாவா இல்லையா? அவ திரும்பி வரக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லிட்டா? அவதான் வேணான்ட்டு போயிட்டாடா. அப்பதான் என்னன்னு கேக்குற, போய் பொழப்ப பாடுறா.